அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். ஒன்றியம் உட்காருங்க, உட்காருங்க பள்ளி. மிக சிறப்போடு, எழுச்சியோடு, உற்சாகத்தோடு, மகிழ்ச்சியோடு, முகமலர்ச்சியோடு, இன்னும் சொல்ல போனால் மேடைக்கு கீழே எவ்வளவு கூட்டம் இருக்கிறதோ அதை விட ஒரு படி அதிகமாக மேடைக்கு மேலே இருக்கிறது. மேடைக்கு கீழேயாவது எல்லாம் சேரு நிரம்பி வழிந்து அப்படியே தழும்பி நின்றுட்டு இருக்காங்க. மேடைக்கு மேல சேர் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, எங்களுக்கு தளபதி தான் முக்கியம், தாவேகா தான் எங்க லட்சியம்ன்ற முறையில ஏற்கனவே தேர்தல் நேரத்தில், வாக்கு கேட்கின்ற நேரத்தில் சத்தம் இல்லாமல் விசில் அடித்த நம்முடைய அன்பு தம்பிகள்லாம் இப்ப சத்தத்தோட விசில் அடிக்கிறாங்க. அந்த அளவிற்கு நம்முடைய தாவேகா நம்முடைய ஒன்றியத்தில் எவ்வளவு வலிமையோடு இருக்கிறது, எவ்வளவு எழுச்சியோடு இருக்கிறது, எவ்வளவு உற்சாகத்தோடு இருக்கிறது என்பதை இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா என்று கேட்கின்ற அளவிற்கு எந்த தேர்தல் வந்தாலும் விராலிமலை மட்டுமல்ல, திருச்சி கிழக்கு மட்டுமல்ல, கரூர் மட்டுமல்ல, இனி எந்த தேர்தல் வந்தாலும் தமிழகத்தில் தாவேகா தான் வெற்றி பெறும். அதற்கு சாட்சி இந்த மேடையினுடைய காட்சி. ஏன்னா இங்க இருக்கைக்கு இந்த மண்டபத்தில் இதுக்கு மேல இடம் இல்லை. ஆனா இப்பதான் எனக்கு தம்பி ஒன்றியம் கார்த்தியும் கருணாவும் சொல்றாங்க, அண்ணா கீழே மண்டபத்துக்கு கீழே இதே மாதிரி இன்னொரு கூட்டம் நின்றுட்டு இருக்குன்னு அப்படின்னு என் காதை கடிக்கிறாரு. அந்த அளவிற்கு உணர்வோடு நம்முடைய தளபதி, நம்முடைய தாவேகா, நம்முடைய மன்றம், நம்ம கட்சி, நாம பார்த்து மன்றத்தில் வளர்ந்து நம்முடைய ஹீரோவா பார்த்தோம், இன்னைக்கு முதலமைச்சரா பார்க்கிறோம். இன்னைக்கு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில மூவர்ண கொடிய கம்பீரமா, மிடுக்கா, பெருமையா, மகிழ்ச்சியா நம்முடைய தளபதி அந்த மூவர்ண கொடியை மேடையிலே ஏற்றுகின்ற பொழுது இந்த தம்பிகளுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம் உண்டா இல்லையா? பள்ளி இத்தனை நாள் 17 ஆண்டு காலம், 18 ஆண்டு காலம் தம்பி பழனியை போன்றவர்கள், தம்பி விஜயை போன்றவர்கள், தங்கம் பழனியை போன்றவர்கள், வரதை போன்றவர்கள், கருணாவை போன்றவர்கள், கார்த்தியை போன்றவர்கள், நம்முடைய இணை செயலாளரை, நம்முடைய அன்பு தம்பிகள் எல்லாம் இங்கே சக்திவேலை போன்றவர்கள், இழுப்பூர் அன்பை போன்றவர்கள், நம்முடைய RCS அவர்கள், தர்மா அவர்கள், மணிகண்டன் அவர்கள், நம்முடைய பாண்டி தளபதி பாண்டி அவர்கள், இவர்கள்லாம் மன்றத்திலே உழைத்து விஜய் மக்கள் இயக்கத்திலே பணியாற்றி தமிழக வெற்றி கழகத்திலே பொறுப்பை பெற்று சத்தம் போடாம விசில் எடுத்து இன்றைக்கு ஆட்சியை நம்ம எல்லாம் சிறப்பா இன்றைக்கு ஆட்சியை பிடித்து இன்றைக்கு நம்ம பெருமையோடு இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்றோம். இருந்தாலும் இன்றைக்கு முதலமைச்சர்கள் பேசியது நீங்க எல்லாம் கவனித்திருப்பீங்க. முதலமைச்சர் என்ன சொன்னார்? என்னுடைய அன்பு தம்பிகளே, உங்களுடைய அண்ணனாக, உங்கள் தம்பியாக, உங்களுடைய வீட்டு பிள்ளையாக இன்றைக்கு நாம் ஆட்சி பொறுப்பை ஏற்றாலும் இதோடு நம் கடமை முடிந்து விட்டது என்று எண்ணி விடாதீர்கள். இப்பொழுதுதான் நீங்கள் எப்பொழுதும் என் கூடவே இருக்க வேண்டும் என்று நம்முடைய தளபதி, நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் நமக்காக ஒரு அறைகூவல் விடுத்திருக்கிறார். ஆக அந்த அறைகூவலை கேட்டு இனி எல்லா காலமும், எத்தனை தேர்தல் வந்தாலும் எல்லா காலமும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி தான் தமிழகத்துடைய முதலமைச்சர். முதன் முறையாக இங்கே மூத்தவர்கள்லாம் மன்னன் VRS இங்கே மாவட்ட இணைச்செயலாளர் நம்முடைய VRS வந்திருக்கிறார். பொருளாளர் தம்பி மரியாதைக்குரிய நம்முடைய விராலூர் நாகராஜ் வந்திருக்கிறார். துணை செயலாளர் நம்முடைய ஆவின் சேர்மன் பழனியாண்டி வந்திருக்கிறார். நம்முடைய அன்பு மாப்பிள்ளை விட்டுருந்த நிறைய கருத்துக்களை வேகமா பேசுவாரு. நம்முடைய மரியாதைக்குரிய மாப்பிள்ளை கூர் பாலு, கொஞ்சம் அவருக்கு இன்னைக்கு பிரேக் போட்டோம், சரி அடுத்தடுத்த மேடைகள்ல பேசிக்கலாம். நம்ம எப்போதுமே வம்பு சண்டைக்கு போறதில்ல, வந்தா விடுறதில்ல, ஆனா வம்பு சண்டைக்கு நம்ம போறதில்ல. அதனால எப்பொழுதுமே நம்மளை யாரும் சீண்டி பார்க்க முடியாது. நீங்க தெம்பா இருங்க, தைரியமா இருங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க தெம்பா இருங்க. எல்லா தம்பிகளையும் இன்னைக்கு அன்போடு அரவணைத்து உங்களுடைய வயதுக்கு ஏற்றபாறு உங்களுடைய தோள் மேலே தோள் கை போட்டு
உங்களை கரம் பிடித்து கைகோர்த்து இனி நம்முடைய தமிழகத்துடைய வெற்றி பாதையில நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்திலே எந்த நேரத்திலும் யாருக்கும் அஞ்சா நெஞ்சத்தோடு நாம் பணியாற்றுவோம். நம்பாருங்க, உங்களுடைய உழைப்பை நான் அறிவேன், உங்களுடைய வேகத்தையும் நான் அறிவேன், உங்களுடைய விவேகத்தையும் நான் அறிவேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இத்தனை ஆண்டுகள் நீங்கள் பணியாற்றிய அந்த பாதையையும் நான் நன்கு அறிவேன். ஆக இந்த உழைப்பை நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சர் அங்கீகரிப்பார், அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறார், இனி தொடர்ந்து அங்கீகரிப்பார். அதனால்தான் இந்த சட்டமன்றத்திலே கூட எளியவர்கள் எல்லாம் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கு பெருமை பெற்றிருக்கிறார்கள். சாமானியர்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழகத்துடைய அமைச்சரவை அலங்கரித்திருக்கிறார்கள் என்ற காரணம் என்று சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு காரணம், மரியாதைக்குரிய நம்முடைய தளபதி தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான். முதல்ல ஒரு ஆட்சி செய்பவர்களுக்கு தூய எண்ணம் வேண்டும், ஆட்சி செய்பவர்களுக்கு தூய எண்ணம் வேண்டும், ஆட்சியில் இருப்பவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும். ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடிய நல்ல சிந்தனை வேண்டும். நல்ல சிந்தனை, நல்ல எண்ணம், தூய எண்ணம், உண்மையான உழைப்பு, கடுமையான முயற்சி, அமைதி, பக்குவம், இத்தனையும் ஒருங்கே பெற்றிருக்கக்கூடிய மாற்றத்திற்கான மகா சக்தி நம்முடைய தமிழகத்துடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள். இதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? இதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? ஆமா, இன்றைக்கு தளபதி, நான் இன்றைக்கு காலையில இருந்து தொடர்ந்து பழனி அவர்கள், விஜய் அவர்கள், நம்முடைய பால்சாமி அவர்கள், வரது அவர்கள் இன்னைக்கு கூட வந்தாங்க. பாண்டி நம்ம இழுப்பூர் நகரம் எல்லாம் வந்தாரு, தர்மா எல்லாம் வந்தாரு. அப்ப பெண்களை எல்லாம் பார்த்து பேசணும், பெண்களை எல்லாம் பார்த்து வாங்க பாண்டியன், சக்தி வாங்க, பெண்களை எல்லாம் பார்த்து பேசணும். பேசினப்ப என்னம்மா, இன்னைக்கு நம்ம தளபதி கோட்டையில கொடியேற்றினாரு, சந்தோஷமா இருக்கா? நம்முடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டேன். அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, எங்க தளபதி ஆட்சியில் இருக்கிறதே எங்களுக்கு சந்தோஷம், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு தம்பி தங்கம் பழனி சொன்னது போல சிங்கப்பெண் திட்டம், 716 மதுக்கடைகளை மூடல், வேகமா இன்றைக்கு வருவாய்த்துறையிலிருந்து, இன்றைக்கு பத்திரப்பதிவு துறையிலிருந்து ₹1 பணம் இல்லாம வேகமா விரைவாக திட்டங்களை நிறைவேற்றுகின்ற 0% கரப்ஷன் என்ற நிலையிலே இருக்கக்கூடிய ஆட்சி. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு கரும்புக்கு, தங்கத்துக்கு உரிய கரும்புக்கு, அதே போல நெல்லுக்கு உரிய விலை கொடுத்தது மட்டுமல்ல, நம்முடைய மாவட்டத்தில் இந்த குன்னண்டார் கோயில் ஒன்றியம், கீரனூர், குளத்தூர், இந்த கந்தரகோட்டை தொகுதி, புதுக்கோட்டை தொகுதி, நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டம் பயன்படுகின்ற 7 மாவட்ட விவசாயிகள் பயன்படுகின்ற இந்த நம்முடைய காவேரி, வைகை, குண்டாறு திட்டத்திற்கு 150 கோடி ரூபாயை இன்றைக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கும், நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்களுக்கும், அதற்கு உறுதுணையாக செயல்பட்ட நம்முடைய மரியாதைக்குரிய மத்திய மாவட்ட கழகத்துடைய செயலாளர், தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர், இந்த நிகழ்வும் இங்கே சிறப்பாக நடைபெறுவதற்கு எனக்கு வாழ்த்துக்களை சொல்லி அன்போடு எனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு மாப்பிள்ளை முகமது ஜா பர்வேஸ் அவர்களுக்கும் என்னுடைய இந்த நேரத்தில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். நானும் மாப்பிள்ளை முகமது பர்வேஸ் அவர்களும் ஒன்றாக சென்று நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் சந்தித்து நிதி அமைச்சர்கிட்ட சொல்லி, நீங்கள் இன்றைக்கு 150 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க, 150 கோடிக்கு மேல இன்னும் நீங்கள் கூடுதலா நிதி ஒதுக்கணும் நம்ம மாவட்டத்தின் சார்பில் கேட்டிருக்கின்றோம். நிச்சயமா தளபதி ஆட்சியில ஆற்றை வெட்டி தண்ணீரை பார்க்கின்ற பெருமை தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த மாவட்ட மக்களுக்கு கிடைக்கும், இந்த மாவட்ட மக்களுக்கு கிடைக்கும். ஒரே ஒரு விஷயம் நீங்க எண்ணிக்கணும், கடந்த திமுக ஆட்சியில 5 வருஷம் ஆட்சியில ₹1 கூட நிதி ஒதுக்கல, ₹1 கூட நிதி ஒதுக்கல. ஆகையினால இன்றைக்கு ஒரு மாற்றத்திற்கான சக்தியாக நான் ஏற்கனவே சொல்லுவேன், தொண்டர்களை தொண்டர்களாக நடத்துகின்ற இயக்கம் தாவேகா அல்ல, தொண்டர்களை நம்முடைய ஏதோ அலுவலர்களாக நடத்துகின்ற இயக்கமும் தாவேகா அல்ல. தாவேகா தன்னுடைய தொண்டர்களை, இந்த தம்பிகளை, இந்த தங்கைகளை, இந்த உழைப்பாளிகளை தோழர்களாக அரவணைக்கின்ற இயக்கம் தமிழக வெற்றி கழகம். மக்களுடைய மாற்றத்திற்கான மகா சக்தி தமிழகத்துடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு 3 வயது குழந்தை கூட, பிறக்கின்ற குழந்தை கூட அம்மா அப்பா என்று அழைத்ததற்கு பின்னாலே விஜய் மாமா என்றுதான் அவர்கள் அழைக்கிறார்கள். முதல்ல அவங்களுக்கு தெரிஞ்சது அம்மா அப்பா,
அதுக்கப்புறம் தெரிந்தது விஜய் மாமா நான் வரேன். இந்த டயலாக்கு இன்னைக்கு எத்தனை மில்லியன் எத்தனை குழந்தைகளுடைய மனதில் இருக்கிறது. அதனால தளபதியின் நெஞ்சிலே குடியிருக்கக்கூடிய அன்பு தம்பிகள் எல்லாம் மேடையில் இருக்கிறீங்க. தளபதி நெஞ்சிலே குடியிருக்கக்கூடிய அன்பு தம்பிகள் எல்லாம் மேடைக்கு கீழே இருக்கிறீங்க. தளபதி நெஞ்சிலே குடியிருக்கக்கூடிய அன்பு தங்கைகள்லாம் இடம் இல்லாம கீழே நிக்கிறீங்க. ஆனா தளபதி உங்க எல்லா நெஞ்சிலையும் நிரந்தரமா குடியிருக்கிறார். அதான் முக்கியமான விஷயம். அதனால தம்பிகள் எல்லாம் நீங்க தெம்பா இருங்க. என்னுடைய அன்பு தம்பிகளை நம்முடைய மாவட்ட கழகத்துடைய சார்பில் நம்முடைய மாவட்ட அமைச்சர் முகமது பர்வேஸ் இருக்கிறார், நம்முடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இருக்கிறார், நமக்கு மரியாதைக்குரிய நம்முடைய எல்லாவற்றுக்கும் மேக நம்முடைய தளபதி இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு மக்கள் இருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் தெம்பா இருங்க. உங்களுடைய உழைப்புக்கு எல்லாருக்கும் உரிய அங்கீகாரம் இருக்கும். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைத்த இப்ப நம்ம அண்ணன் கூறு பால் அவர் சொன்னார், ராமநாதன் சொன்னார், இங்க எல்லாம் நம்முடைய முத்துக்குமார் இருக்கிறாரு, எல்லாரும் நம்ம மூத்த நிர்வாகிகள் எல்லாரும் இங்க பாண்டியன் வந்திருக்கிறார், இங்க விஆர்எஸ் இருக்கிறார், தம்பி மண்டையூர்ல பாலமுருகன், எல்லாரும் நிர்வாகிகள், அவங்க எல்லாருமே உழைத்தவர்கள். இன்னைக்கு எல்லாரும் நம்ம சேர்றப்ப ஒரு பலம் இருபலமாகி இருபலம் பலபலமாகி நம்முடைய வலிமை என்பது பன்மடங்காக உயர்ந்து இந்த பவர் நம்முடைய வலிமை உழைக்கின்ற வலிமை நம்முடைய சக்தி இன்றைக்கு பன்மடங்காக உயர்ந்து இனி எந்த காலத்திலும் அசைக்க முடியாத எஃகு கோட்டையாக தாவேகாவுடைய எஃகு கோட்டையாக இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை மாற்றுவோம். அது கீரனூரா இருந்தாலும் சரி, குளத்தூரா இருந்தாலும் சரி, நம்ம ஒன்றியம் குறிப்பிட்ட நம்ம எல்லா பஞ்சாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்பு தம்பிகள் என்கிட்ட சொன்னாங்க, அண்ணே இன்னைக்கு சனிக்கிழமைனால கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்குண்ணே, நீங்க ஞாயிற்றுக்கிழமை தான் டைம் சொல்லியிருந்தோம், ஒருவேளை நீங்க ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் இருந்தீங்கன்னா இதை விட பெரிய கூட்டம்னாங்க. சனிக்கிழமை வச்சதுக்கே மண்டபம் தாங்கல. ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை நாங்க டேட் கொடுத்திருந்தா இந்த மண்டபம் நமக்கு முடியாது, ஓபன் கிரவுண்ட்ல தான் போட முடியும், பெரிய கிரவுண்டு தான் பிடிக்கணும். வருங்காலத்துல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தாவேக்காக நம்ம நிச்சயமா மிகப்பெரிய நம்முடைய கூட்டம் நடத்துவதற்கென்ற மிகப்பெரிய அரங்கங்களை தேட வேண்டிய நிலை இருக்கும். அந்த அளவிற்கு இன்றைக்கு அலை அலையாக படை படையாக சாறை சாறையாக திரள் திரளாக வெள்ள வெள்ளமாக இன்றைக்கு நம்மை நோக்கி எல்லாரும் வர்றாங்க. காரணம் பவர். யாரோட பவர்? மக்களோட பவர். ஈர்ப்பு யாரோட ஈர்ப்பு? முதலமைச்சருடைய ஈர்ப்பு. நீங்க இன்னைக்கு பாத்தீங்களா, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு எக்மோர் ஆஸ்பத்திரிக்கு போறார் முதலமைச்சர், அங்க போய் கம்பீரமா பார்த்தாரா? இல்லை. தாய் இல்லத்தோடு அந்த குழந்தையை தாயிடமிருந்து பெற்று வருடி கொடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை பார்த்திருக்கிறோமா? ஒரு ஹாஸ்டலுக்கு இன்ஸ்பெக்ஷன் போறார், அந்த ஹாஸ்டல்ல போய் ஒரு மாணவன் குறை சொல்லுகிறான், அந்த மாணவன் சொல்லுகின்ற குறையை அன்போடு அவர் அப்படியே அன்பா அரவணைப்பா பக்குவமா அமைதியா நின்று அந்த கருத்துல உள்வாங்கிறார். இப்படி முதலமைச்சரை பார்த்திருக்கிறோமா? இன்னைக்கு நீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு தொலைக்காட்சியில யாரெல்லாம் பாத்தீங்க? இதுவரைக்கும் வரலாற்றுல தேசிய கொடியை ஏற்றிவிட்டு, அன்பு தம்பி 2 நிமிஷம், தேசிய மாலை வாங்கிக்கிறேன், தேசிய கொடியை ஏற்றிவிட்டு எல்லோரும் வாகனத்திலே செல்வார்கள். இந்த வரலாற்றில் ஒரே ஒரு முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் காரை விட்டு இறங்கி வேகமாக நடந்து இருபுறமும் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கையசைக்கின்ற முதலமைச்சர் இந்த நாட்டில் இருக்காங்களா? அதான் நம்முடைய தளபதி விஜய் அவர்கள். ஆக நாம் நம்முடைய பாதை நல்ல பாதை, நம்முடைய பாதை வெற்றி பாதை, நம்முடைய பாதை வெற்றி கழகத்தினுடைய பாதை என்று சொல்லி இந்த நிகழ்வை ஒரு மினி மாநாடு போல மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த அன்பு தம்பிகள் மரியாதைக்குரிய வடக்கு ஒன்றிய செயலாளர் கார்த்திகேயன் அவர்களுக்கும், குள்ளர் கோயில் மேற்கு ஒன்றிய செயலாளர் கருணா அஜய் அவர்களுக்கும், இதற்கு உறுதுணையாக இருந்த விராலிமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் மூத்தவர் மாத்தூர் விஜய் அவர்களுக்கும், தொகுதி பொறுப்பாளர் அன்பு தம்பி விராலிமலை மத்திய ஒன்றிய செயலாளர் தங்கம் பழனி அவர்களுக்கும், நம்முடைய விராலிமலை தெற்கு ஒன்றிய செயலாளர் வரது அவர்களுக்கும், தம்பி அன்னவாசல் பாண்டி அவர்களுக்கும், அன்னவாசல் தெற்கு பால்சாமி அவர்களுக்கும், வடக்கு பழனிவேல் அவர்களுக்கும், அன்னவாசல் கிழக்கு மணிகண்டன் அவர்களுக்கும், விராலிமலை தர்மா அவர்களுக்கும், கீரனூர் கருப்பையா அவர்களுக்கும், இலுப்பூர் அன்பு அவர்களுக்கும், ஆர்சிஎஸ் அவர்களுக்கும், நம்முடைய சக்திவேல் அவர்களுக்கும், நம்முடைய மரியாதைக்குரிய அணி அமைப்பாளர்கள் எல்லாரும் வந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு பஞ்சாயத்து வாரியா நிர்வாகிகள் வந்திருக்கிறீங்க. அதே போல நம்முடைய மூத்த நிர்வாகிகள் விஆர்எஸ் அவர்கள், ராமநாதன் அவர்கள், பால் அவர்கள், கூர் பால் அவர்கள், நம்முடைய கீரனூர் நம்முடைய நகரம் பிஎம்ஆர் அவர்கள், எல்டி பேங்க் கருப்பையா அவர்கள், விராலூர் நாகராஜ் அவர்கள்,
பாலமுருகன் மண்டையூர் அவர்கள், நம்முடைய குளத்தூர் ஆறுமுகம், நேற்றிலிருந்து முழுசா இருந்து எல்லாம் பார்த்துக்க சொன்ன தம்பி ஜெகதீஷ் அவர்கள், சுறுசுறுப்பு, மரியாதைக்குரிய நம்முடைய முத்துராமன் அவர்கள், நம்முடைய ஆனந்த் அவர்கள், நம்முடைய லக்கனாப்பட்டி முத்துக்குமார் அவர்கள், லெனின், அட்வொகேட் லெனின் அவர்கள், சுரேஷ் அவர்கள், முருகையா அவர்கள், விஜயபாண்டி அவர்கள், நடராஜ் அவர்கள், பாறை சிவா அவர்கள், கீரனூர் நம்முடைய பிரபு அவர்கள், சிவகுமார் அவர்கள், மாத்தூர் காமராஜ் அவர்கள், பித்தை அவர்கள், பாலச்சந்திர அவர்கள், நம்முடைய சுரேஷ் நீர்பள்ளி அவர்கள், விக்கி அவர்கள், முத்துக்குமார் அவர்கள், நம்ம பத்திரிகை துறை நண்பர்கள்லாம் நிறைய எல்லாரும் வந்திருக்காங்க. நம்முடைய யூடியூப் சேனல்லாம் வந்திருக்காங்க. புவனேஸ்வரி, நம்முடைய கந்தரகோட்டை பாண்டியன் அவர்கள், சக்தி அவர்கள், அம்பலம் அவர்கள், மற்றும் யாரை கை காட்டுறீங்கன்னு தெரியலையே, மாப்பிள்ளைங்க திருப்பதி, எல்லாருக்கும் உங்களுடைய அத்துணை பேருக்கும், அதையும் தாண்டி எல்லாரும் நம்முடைய தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் இந்த தேர்தலுக்கு பணியாற்றி இனி எந்த தேர்தலுக்கும் பணியாற்றுவதற்காக தயாராக இருக்கக்கூடிய தளபதி அவர்களுடைய அன்பு தங்கைகள், உங்க எல்லாருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை, கூடுதல் நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு நம்முடைய அத்துணை கிளை கழக செயலாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எல்லாரும் நம்ம ஒன்றா சேர்ந்து வலிமையாக, ஒற்றுமையோடு, எழுச்சியோடு, மகிழ்ச்சியோடு, மலர்ச்சியோடு, சிரித்த முகத்தோடு நம்முடைய தளபதி விஜய் அவர்களுக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு எல்லா காலத்திலும் இன்றைக்கு அவர் விடுத்த அறைகூவலுக்கு ஏற்ப, பாலாஜி நீங்க அப்போது அருமையா பேசுவீங்க, தொகுத்து விடுவீங்க, இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் விடுத்த அறைகூவலுக்கு ஏற்ப என்றைக்கும் நம்முடைய தளபதி அவர்களுக்கு நாம் துணை நிற்போம் என்பதை சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.